குழந்தை இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அனாதையா இருந்த ஹீரோவை தத்தெடுக்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க பெத்த பையனை விட தத்து பையனான ஹீரோ மேல அளவு கடந்த அன்பு கொட்டி வளர்க்குறாங்க. ஹீரோவை ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க வச்சு மேல் படிப்புக்காக ஃபாரினுக்கு அனுப்பி வச்சு படிப்பு முடிஞ்சது பிசினஸ் ஒப்படைச்சு தான் பாக்குற பொண்ணைய பையனுக்கு கட்டி வைக்கணுங்கிறது அப்பாவோட ஆசை. ஏன்னா அப்பாவோட அப்பா அவரோட அப்பான்னு பரம்பரையா இப்படிதான் பண்ணிருப்பாங்க. இதுதான் உங்க குடும்பத்தோட பாரம்பரியம். ஹீரோவும் அப்பா சொன்ன மாதிரியே ஃபாரின்ல படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இவர் வந்ததும் அப்பா ரெண்டாவது பையனை ஹாஸ்டலுக்கு அனுப்புறாரு. கையோட ஹீரோக்கு ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினை லவ் பண்ணி அவங்களை கல்யாணமே பண்ணி கூட்டிட்டு வர இதனால அப்பாவுக்கு கோவம் வர பாரம்பரியத்தை மீறினதுனால பையனை வீட்டை விட்டு அனுப்ப ஒன்னா இருந்த குடும்பம் உடஞ்சு போகுது. பெரிய பையனை பிரிஞ்சதுல அம்மாவுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. அந்த ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காத அப்பா நான் சொன்னதுதான் புடிவாதமா இருக்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் படிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த தம்பி பாட்டி சொல்லி நடந்ததை தெரிஞ்சுக்க உடனே அம்மா கிட்ட போய் அப்பாவையும் அண்ணனே சேர்த்து வைப்ப உங்களை மறுபடியும் சிரிக்க வைப்பன் வாக்கு கொடுத்துட்டு அண்ணன் லண்டன்ல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே கிளம்பி போறாரு. அங்க ஹீரோயினோட தங்கச்சி பூஜாவை பார்க்க 2 பேரும் காதலிக்க ஃபேமிலியை சேர்க்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க அவங்களும் ஒத்துக்க இவர் என் ஃப்ரெண்டோட அண்ணன் போய் சொல்லி ஹீரோக்கு அறிமுகப்படுத்துறாங்க. சின்ன வயசுல பார்த்த தம்பி அடையாளம் தெரியாத ஹீரோவும் அந்த பொய்ய உண்மையை நம்பி அவர் வீட்லயே தங்க வைக்க ஒரு கட்டத்துல தம்பின்னு தெரிஞ்சதும் அப்பா கூப்பிடாம நான் வரமாட்டேன்னு அடப்பிடிக்க அப்பன்னு பார்த்து பாட்டி இறக்க இதை கேள்விப்பட்டு உடனே ஃபாரின்ல இருந்து கிளம்பி வந்து பாட்டிக்கு இறுதி சடங்கு பண்றாரு. அப்ப தம்பி வந்து நீ எங்க கூட இருக்க வேணா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அம்மாவை பார்த்துட்டு போ, அதுவே போதும் அவங்க ஆயுசு முழுக்க நிம்மதியா இருக்குன்னு கேட்கிறாரு. அதே சமயம் எங்க அம்மாவும் நமக்கு குழந்தை எல்லாம் இருந்த போது என் கிட்ட கேட்காம நீங்களா முடிவு பண்ணி ஒரு பையனை தத்தெடுத்து கூட்டிட்டு வந்தீங்க. நானும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அந்த பையன் மேல பாசம் வச்சு அவனே உலகம்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சா திடீர்னு ஒரு நாள் மறுபடியும் நீங்களா ஒரு முடிவு எடுத்து அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. நான் உங்களை கடவுளா நினைச்சேன், ஆனா எந்த கடவுளும் இப்படி தப்பு பண்ணாது கூட இருக்கவங்களை துன்புறுத்தாதுன்னு சொல்ல அப்பதான் அம்மா எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு அப்பாவுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அப்பா அவரோட கோவத்தெல்லாம் விட்டுட்டு பெரியவங்களும் சில சமயம் தப்பு பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனா அதை பெருசா எடுத்துக்கிட்டு 10 வருஷமா என்ன பார்க்க வராம இருந்துட்டு இப்பவாவது என்ன மன்னிச்சிருப்பா ஏன்னா எங்களுக்கு வயசாகிக்கிட்டே போகுதுன்னதும் ஹீரோ எமோஷனல் ஆகி கண் கலங்கிடுவார். அதோட ஃபேமிலி சந்தோஷத்தை கெடுத்ததுக்காக 2வது பையன் கிட்டயும் ஒய்ஃப் கிட்டயும் மன்னிப்பு கேட்க அப்படியே மருமகளையும் ஏத்துக்க உடச்சு போன குடும்பம் ஒண்ணு சேருது. அப்படியே பட முடியுது.